Hello traders, this is Bhuneshwaran. Nifty oda 15 minutes time frame வந்து வச்சிருக்கேன். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட். ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பாருங்கள் இங்கே ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. தென் இதை பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 22,430 சொல்லியிருந்தேன். சரியா, இந்த 22,430 இந்த ரேஞ்ச் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் சப்போஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. திரும்ப கரெக்ஷன் ஆகி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு சைட்வேஸில் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் மூவ்மெண்ட் வந்து இல்லை. அதே போல் சேம் பாருங்கள், நம்ம பேங்க் நிஃப்டிக்கு சொன்னது வந்து எக்ஸாக்டாக வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஸோ இந்த ரேஞ்ச் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஹை சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா சிபிஆரோட R1 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இப்போது நாளைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும், எப்படி பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ரேஞ்ச். ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியல. அதே சேம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பாருங்கள், இது வந்து ஒரு இந்த ரேஞ்ச் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுதா இல்லை இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஏதாவது பிரேக் வைக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே 15 மினிட்ஸ் வந்து பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை இந்த ரேஞ்ச் இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 22,525 இதை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோசிங் வைக்கிது, 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா இது வந்து ஃபர்தராக வந்து அப்சைட் நோக்கி போகும். ஸோ ஃபர்தராக பார்த்துக்கோங்க, மார்க்கெட் வந்து கேப் டவுனில் கொஞ்சம் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வரும். அப்படி இல்லைனா இந்த கேண்டலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இனிமேல் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ சடன் ஃபால் ஆகுதா இல்லை மார்க்கெட் வந்து சைட்வேஸில் ட்ராவல் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகுதா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து வீக்லி சிபிஆருக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுமே தவிர பெரிய லெவலில் வந்து ஃபால் ஆகாது. ஸோ நீங்கள் டவுன் சைட் டைரக்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ண போதும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் பொசிஷனுக்கு வந்து ரெடியாக பாருங்கள். மார்க்கெட் விழுற டைமிங்கில் போயிட்டு நான் விழுற மார்க்கெட்டை போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்கள் ஷார்ட் டைரக்ஷனில் வந்து போயிட வேண்டாம். ஸோ இப்போது வீக்லி சிபிஆர் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆணுச்சு, இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த இடத்த பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ரேஞ்சுக்கு வரும். அடுத்ததாக இது சப்போர்ட், இதை உடச்சிது அப்படின்னா இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கும். இதையும் பிரேக் பண்ணுச்சு, அதாவது 22,430 இல்லை 400 இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து பெரிய ஃபால் வரும். அடுத்தது இங்கே தான் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 400 வந்து கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆனாலும் 400 வந்து சப்போர்ட் இருக்குதான்னு பாருங்கள். இந்த 400 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு, இந்த சிபிஆர் கிட்ட வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 1 ஹவரில் வச்சு பார்க்குறப்ப நமக்கு அதான் தெரியுது. அப்படியே மார்க்கெட் கீழே வந்தாலும் இந்த விக் வந்து இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகிட்டு போயிருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் கீழே வந்தாலும் இதுக்கிட்ட வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகலாம், இல்லைனா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகலாம். இந்த ரேஞ்சு 22,400 ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்காக 1 ஹவரில் க்ளோசிங் வைக்கிது இல்லை 15 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து ஷார்ட் டைரக்ஷன் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட சரியா இந்த சப்போர்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது 47,750 இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவலை நோக்கி வரும். சரியா, அதாவது இந்த சப்போர்ட்டை நோக்கி வரும் மார்க்கெட் வந்து. அதுக்கடுத்த இந்த ரேஞ்சு 47,500 நோக்கி வரும்.
ஸோ இந்த 2 ரேஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட்டு கீழே இதை பிரேக் பண்ண அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்சை நோக்கி வரும். ஏன் நான் கீழே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனு, இதை பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து ஸ்ட்ராங்காக இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆனது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டலோட ஹையை வந்து மார்க்கெட்டால் டச் பண்ணவே முடியல. இதை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேஞ்சை வந்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் டச் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்திருக்கு இந்த க்ளோசிங். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவோட க்ளோசிங்கு. ஸோ க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நல்லா கொஞ்சம் கேப் அப்பில் தான் இந்த க்ளோசிங் வச்சுட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு. தேர்ஸ்டே வந்து நல்லா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக முடியல. இங்கே ஓப்பன் ஆனது அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் தான் வந்துச்சே தவிர மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை போய் பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துக்கிட்ட போனாலே 48,100 இந்த 48,000 இதுக்கிட்ட போனாலே செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் திரும்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைடில் ஒரு க்ளோசிங் வச்சுது 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து 47,500 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான சிபிஆர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வீக்லி சிபிஆர் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் பாருங்கள் இன்னும் சிபிஆரை டச் பண்ணவே இல்லை. Bank-nifty சிபிஆரை வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ இன்னும் இந்த சிபிஆர் வந்து விர்ஜின் சிபிஆரை தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இது ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சு இது வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட் வந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட். இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சார்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சுன்னு அந்த லெவலை வந்து அந்த பாயிண்ட்டை சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த விக்கெலாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கு மேலே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு சப்போர்ட், அடுத்தடுத்த சப்போர்ட் ரேஞ்சு. அடுத்தடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அதை பாருங்கள். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இன்னும் கிளியராகவே உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த சிபிஆர்லாம் இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து தெரியுது. இதை நம்ம வந்து இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ இதை பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து இதை ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சரி, இப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இனிமேல் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லைன் தான். ஸோ 47,980 இல்லைனா 48,000 தான். 48,000 தான் இனிமேல் இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே இனிமேல் மார்க்கெட் க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஃபர்தராக மேலே போகும். ஸோ இதை வந்து ஓரளவு கொஞ்சம் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் வச்சிருச்சு. 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் வச்சிருச்சு. இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேஜராக. ஸோ இந்த லைன் 2 லைனையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 ரேஞ்ச் தான் உங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 48,000, உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 47,780 இல்லைனா 47,800 750 வச்சுக்கோங்க. சரியா, இந்த ரேஞ்சு. ஸோ இந்த 2 ரேஞ்சு ட்ராப் பண்ணிக்கோங்க. கீழே தான் மோஸ்ட்லி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சைடு வேஸ்லேயே ட்ராவல் ஆனிச்சு மார்க்கெட் அப்படின்னா இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். ஸோ இதோட ஹையை பிரேக் பண்ண போகுதா இல்லை இந்த லோவை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம ரிஸ்க்கை வந்து ப்ராப்பராக வைக்கணும். நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணாமல் ட்ரேடில் என்ட்ரி ஆகாதீங்க. ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.